தமிழ் பிரீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். The world famous and popular language is music. Yes. இன்னைக்கு நம்ம தமிழ் பிரீஸ் சேனல்ல இன்று நம்ம கூட பயணிக்க போற ஒரு கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல் ஃபியூஷன் மியூசிக் கம்போசர் who has released 5 albums and overall 29 pieces of fusion music. சமீபமாக ஃபியூஷனாட்டிகா யூடியூப் சேனல்ல ஆரம்பித்து வெற்றி நடை போட்டுட்டு இருக்காங்க. எஸ் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிஸ்டர் ராம்குமார் த கம்போசர். எஸ். ஹலோ சார், வணக்கம். Hello, Vanakkam. Thank you. Thanks for the invite. எப்படி இருக்கீங்க? I'm doing very well, and thanks for inviting us, and all the very best for this channel. I mean, நிறைய கேள்விப்பட ஆரம்பிச்சிருக்கேன். I think you have really started off with a bang. Yeah. நிறைய interviews போயிட்டு இருக்கு with a lot of top people. அது பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். So glad that we are all going to be part of that famous people in your channel. And we are really grateful to be part of this channel, and we are very happy that we are going to talk to you about us, which will reach many more people as to what we are doing. Thanks for the opportunity. Thank you so much, sir. ஆக்சுவலா இன்னைக்கு ஃபியூஷனாட்டிகா குரூப்போட உங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் சிவகாமி அவங்களும் வந்து கோஃபவுண்டர். ஸோ இவங்களோட டீமோட இந்த பேனலிஸ்ட் டீமும் சேர்ந்து கலந்து இந்த அருமையான ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எஸ் சார். இப்போ ஃபியூஷனாட்டிகா நம்ம போகிறதுக்கு முன்னாடி கேன் யூ ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஃபியூஷனாட்டிகா? Yes, I think I would want Shiva to talk about that. Yeah. Yes, ma'am. Shivagami, ma'am. So Shiva is my wife, and she is the co-founder. So we are the founding members of Fusionatica community. So நிறைய time spend பண்றோம் because we think this is our baby. Okay. So I thought as a mother of this baby, I wanted her to talk about how we all started. Okay. Yes. Yes, Shivagami. Nice. Thank you so much, Hema, for having us on this program, and thanks, Ram. So Nyayama Pakapona, Ram is the mother and the father for that organization called Fusionatica. I have just joined him in his efforts. For Fusionatica, abdin Pakapona, or 1 year back, nama pesumbodhu Hema, Fusionatica was only one organization. That it was a fusion music group. அதில் வந்து ஒரிஜினல் மியூசிக் நீங்கள் சொன்ன மாதிரி 5 ஆல்பம், 29 pieces of singles that have been released and all of that. பட் இப்போ வந்து கேட்டிங்கன்னா ஃபியூஷனாட்டிக்காங்கிறது 2 ஆர்கனைசேஷன். ஒன்று வந்து ஃபியூஷனாட்டிக்கா ஒரிஜினல்ஸ், நமக்கு தெரிஞ்ச அந்த கம்போசர் ராம்குமார் அப்படிங்கிற அது வந்து ஃபியூஷனாட்டிக்கா ஒரிஜினல்ஸ்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம். இப்போ நம்ம பேசுற இந்த குரூப், இந்த பேனல் மெம்பர்ஸ் நம்மளாம் சேர்ந்து பேசுறது வந்து ஃபியூஷனாட்டிக்கா கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அது தானே ஆரம்பிச்சு போச்சு. அது ஆக்சுவலி நாங்கள் அப்படி நினைச்சு ஆரம்பிக்கல. பட் இட் காட் பார்ன் இன் த மந்த் ஆஃப் அக்டோபர் 2020. பேண்டமிக்கு நடுவுல ஒரு நல்ல நவராத்திரி ஃபெஸ்டிவல் போது யார் வீட்டுக்கும் கோலுக்கு போக முடியாது, பாட்டு கிடையாது, சுண்டல் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து எப்படி ஹவு கேன் வி பிரிங் அ லிட்டில் பிட் சியர் டு அவர் செல்வ்ஸ் அண்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது வந்த ஐடியா இது, வை கான்ட் வி டூ அ வர்ச்சுவல் கான்சர்ட் அப்படின்னு 10 மினிட்ஸுக்கு அவங்க பாடுற மாதிரி. அண்ட் வி ஜஸ்ட் சென்ட் அவுட் அன் இன்விடேஷன் டு பீப்புள் சேயிங் நீங்க வரீங்களா பாடுறீங்களா. அப்படி பார்த்தா திடீர்னு 108 people landed up for that thing, and we did a 15-day festival மாதிரி ஆயிடுச்சு. That is how the Fusionatica community was born. இப்போ under the umbrella of Fusionatica community நிறைய programs நடந்துட்டு இருக்கு, நிறைய music programs, some non-music programs also. wellnessல வந்து யோகா போயிட்டு இருக்கு. Then we've got some fusion bhojan அப்படின்னு கொஞ்சம் ரெசிபிஸ் இருக்கிற ஒரு போர்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி that's how the music wellness அப்படிங்கிற மாதிரி community has gotten formed. ஆக்சுவலா லாஸ்ட் இயர் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது ஷிதா மீடியால இருந்து நான் ராம்குமார் சாரை கேட்டேன், உங்களோட அந்த மியூசிக்கோட டிராவல் ஜேர்னில வந்து ரொம்ப உங்களுக்கு கூடவே பயணிக்கிற ஒரு பெஸ்ட் பர்சன் யாருன்னு கேட்டா உங்களோட நேம் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த வெற்றிக்கு காரணம் வந்து நீங்க கூடவே இருந்து பயணிக்கிறது கண்டிப்பா இங்க பார்க்க முடியுது. அண்ட் நவ் த பேனலிஸ்ட், ரொம்ப 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 சந்தோஷம். இந்த பேனலிஸ்ட் இன்னைக்கு இந்த சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ஜேர்னியை பத்தி நீங்க ஷேர் பண்ண போறீங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மிஸ்ஸஸ் ஷோபா சீனிவாசன் மேடம். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். ஷோபா மேடம், நீங்க ஒரு ஃபியூ லைன்ஸ் எங்களுக்காக பாடிட்டு அதுக்கப்புறமா இந்த நவசந்தியா ஃபியூஷனாட்டிகா கம்யூனிட்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ வேர்ட்ஸ்
எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தாயே அபயாம்பிகா அருள் செய்யம்மா தாயே அபயாம்பிகா அருள் செய்யம்மா தாயே அபயாம்பிகா அருள் செய்யம்மா தாயே அபயாம்பிகா அருள் செய்யம்மா. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. உங்களோட ஸ்மைல் மாதிரியே. அண்ட் எஸ் மேம், ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் லைக் உங்களுக்கு ஃபியூஷனாட்டிக்கா பற்றி எப்படி தெரிய வந்தது? ஸோ இந்த பேண்டமிக் ஆரம்பிக்கும் பொழுது லைக் நிறைய மியூசிக் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணான்னா லைக் காம்படிஷன் மாதிரி வச்சா. லைக் ஐ ஹவ் நோன் மெனி ஆர்கனைசேஷன்ஸ் விச் கேம் அப் வித் தி ஐடியா ஆஃப் குழந்தைகளுக்கு காம்படிஷன். திஸ் ஃபியூஷனாட்டிக்கா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் வேர் அது காம்படிஷன் இல்லாமல் அது நவராத்திரியும் பொழுது அது கொலுவோட டைமாகவும் ஆயிடுது. ஸோ எல்லாரும் போக முடியல எங்கேயும் ஆத்துக்கு வத்தலை பார்க்கலாம் வாங்கிக்கிறதுக்கு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் கான்செப்ட். அண்ட் கனகவல்லி ஜின்னு ஒரு அபங்க பியூட்டிஃபுல் பர்சன் அண்ட் அ பியூட்டிஃபுல் சிங்கர், அவ மூலமா எனக்கு ஃபியூஷனாட்டிக்கா தெரிய வந்தது. அப்போ என்னோட பொண்ணுக்காக நான் நவசந்தியால பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டேலியே த வே ராம் இன்ட்ரடியூஸ்ட் அந்த அந்த ஃபெஸ்டிவல், அவள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு ஒவ்வொரு டேலியும் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு அவளுக்கு வந்து அந்த அந்த ஆனெஸ்டி அண்ட் கிராட்டிடியூட் போத் ஃப்ரம் ராம் அண்ட் சிவா, அது தட் ரியலி டச்ட் மீ. ஐ மீன் அண்ட் தி நான் காம்படிட்டிவ் ஆட்டிடியூட், தட்ஸ் அப்போ வந்து நான் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஆக்சுவலி மீட்டிங் தெம். அண்ட் so அதனால like all these came together and slowly the relationship built, and that feeling of honesty and dedication, discipline, all that is still there with me, and so the bond is gotten stronger. I'm insisting this ஏன்னா வந்து நிறைய சேனல்ஸ்ல வந்து they pay more attention, the யார் வின் பண்ணுவா யாரு, but this is the very special where everyone can grow at their own pace. That is the main thing. இப்போ அவளோட பேசும்போது தெரியும், the vision is nurture and build. ஸோ அவனும் என்ஜாய் பண்ணா. அடுத்த இதுல நான் ஒரு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிச்சே. ஐ ஹேப்பன் டு கிவ் மை பயோடேட்டா பிகாஸ் தே ஆஸ்க்ட் மீ, and then they saw that okay எனக்கு யோகா பேக்ரவுண்ட் இருக்குது. then I got introduced, they said wellness start பண்ணலாம் அப்படின்னு. so both of us actually, all of us enjoyed, my two daughters. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான வரிகள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் நெக்ஸ்ட் பேனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பாரதி ராமசுவாமி மேம். இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஒரு கர்நாடிக் மியூசிஷியன் and for the past 40 years she is like post graduate in like music, and from Madras Universityல வந்து post graduate பண்ணியிருக்காங்க. 40 years-ஆ she is traveling all like the Carnatic musician-ஆ இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து டிடி லைக் பொதிகையில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹலோ மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எல்லாருமே வந்து ஃபியூஷனாட்டிக்கால ஒரு இது பார்க்க முடியுது. ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைலோட ரொம்ப அழகா வந்து ப்ளசண்டா வந்து ஆன்சர் பண்றீங்க. அதுவே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அண்ட் நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க பிஃபோர் யூ ஸ்டார்ட் லைக் உங்களோட அழகான ஃபியூ லைன்ஸ் பாட முடியுங்களா? மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாணி இசை தரவாணி, இங்கு வருவாய் நீ, லயம் தரும் வேணி அம்மா, மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
இவ்வளோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் வர்றதுக்கு ஹவு டு யூ ஹெல்ப் மிஸ்டர் ராம்குமார் சார்? அப்போ வந்து we have lot of people coming forward to wanting to showcase their talent. இப்போ பாட்டு அந்த சைடு டான்ஸ் அந்த மாதிரிலாம் மிருதங்கம் எதுவாக இருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய ஆர்வமா இருக்காங்க வந்து ஜாயின் பண்ணி ஷோகேஸ் பண்றதுக்காக they are very interested. ஸோ அந்த டைத்துல வந்து நம்ம ப்ராப்பரா செக்ரிகேட் பண்றது எப்படி, நம்ம ரியல் டேலண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற போது we all try to help Ramkumar in doing that in some way. So how it comes is evident. So in that way, we as a panelist, we just check how the quality of the recordings are that they are sending. அனுப்பும்போது அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம். ஸோ அவுட்புட் நல்லா இருக்குங்கிறதுனால, ஸோ பிகாஸ் இட்ஸ் a good platform, we also encourage people to come forward to do that. We just ask them to send songs and then so that they can participate, because it's not something that everybody gets a chance. It is not only few famous people can showcase all that, but normally நிறைய பேர் ரொம்ப டேலண்டடா இருக்காங்க who don't get a break. So this Fusionatica, it's a real platform which gives them break without expecting anything else from them, only real talent. அது தவிர வேற எதுவும் எதிர்பார்க்கல அவங்க கிட்ட. So that way we try to be with him and help him in doing that. Okay. So இந்த இந்த குவாலிட்டி அவுட்புட்டை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஃபியூஷனாட்டிக்காவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கர்நாடிக் தெரிஞ்சவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, இல்லை லைக் ஆல் லைக் ஈவன் தோ அவங்க கர்நாடிக் படிக்கலன்னா கூட they can participate? Yeah, anybody who has a passion for music and a good voice, sense of rhythm, அது இருந்தா ஒரு கட்டாய கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணுங்க. எத்தனையோ பேர் கத்துக்காமே நிறைய நல்லா பாடுறவா இருக்கா. எஸ். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து they can also join பண்ணிட்டு இந்த மாதிரி இப்ப ஷோபா மேம் சொன்ன மாதிரி இப்போ நவராத்திரில போய் எப்படி நம்ம பாடுறோம் கோலுக்கு, அந்த மாதிரி இப்ப நவசந்தியாங்கிற ப்ரோக்ராம், இந்த 10-minute program is for people like those people. அவ வந்து இந்த மாதிரி பாடும்போது we also guide them as panelists. We guide them how they can improve on it and then give a good presentation of all the songs or programs or whatever they want to say. And more we've got devotional categories இருக்கு, கதா கலக்ஷேபம் டைப் இருக்கு, டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. So நிறைய சாய்ஸஸ் இருக்கு. எல்லாமே anybody can come and joinங்கிற மாதிரி தான் ஒரு இது. So just to extend, Bharati's statement. So நீங்க கவனிச்சீங்கன்னா, the way Shobha and Bharati started off. So the first thing they did was Shruti போட்டு பாடுறது. Okay, this is the basic element. Now they have got 40 plus years of experience and they could have easily started off without Shruti. Okay, so this is the learning that everybody has when they approach both Shobha and Bharati. Okay, so இவங்க வந்து எப்படின்னாக்கா they are both from the Carnatic side nala, they are the panelists for two of our big shows. So one வந்து we call it as Navasandhya, which Bharati explained, which is a 10-minute thing. Okay, so adula வந்து we have made some improvements. When we say improvements, முதல்ல வந்து சில பேர் ஸ்ருதி இல்லாம பாட ஆரம்பிச்சிருவா, சில பேர் வந்து தாளம் போடுவா, ஆனா தாளம் வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போட ஆரம்பிப்பா, சில பேர் வந்து ஃபாஸ்டா போடுவா, அந்த மாதிரி. So then we introduced a concept of Jalra app. Okay, how can you perform with the help of Jalra app? So we kind of insisted on that. Okay, so இது வந்து 10-minute இருந்தாலும் நாங்க வந்து எங்களோட tagline it's called as nurture and build. Okay, build and nurture. So that nurture build இது வந்து வந்துட்டே இருக்கும் எங்களோட டாக்ல. So that's how Shobha also started by saying that. Okay, இந்த எங்க எல்லாரோட டாக்லயும் வந்துட்டே இருக்கும். So அது வந்து எப்படின்னாக்கா இது ஒரு 10-minute program. இன்னொன்னு வந்து FFPA-க்கும் both Shobha and Bharati, they are the panelists for this kind of a program. That's a 30-minute mini kacheri series. Wow. So iva rendu perum they have actually formed a kind of what you call as template for singing. எப்படி பாடணும். ஓகே, there is one concept called as மனோதர்மம் வச்சு வந்து ஒரு கச்சேரி பாடணும். ஓகே, if it is from the Carnatic side, if it is devotional வேற விதமா பாடணும், if it is, so எல்லாத்துக்கும் there is a format and people have to follow the format. So I was in எங்களோட season 2 இப்பதான் போச்சு FFPA. So I could happily state that we have upgraded ourselves to 2.2.
ஓகே. from ஓகே. where we were. So அது ரெண்டுத்துக்கும் இது ரெண்டுமே வந்து Shobha and Bharati, they played a big role in that. Yeah. Yeah, sorry. So I just wanted to highlight One what more Bharati was. important thing we have to tell is that there is no age limit. It's ஓகே. like 25 குள்ள தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், 35 குள்ள தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றதுலாம் கிடையாது. We have real talent. Age is no bar. You can be an 8-year-old child, or you can even be 80 years. So nice actually. That is something which you cannot see everywhere. Yeah. So nice actually. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பில்லர் நிறைய தேவை இல்லையா? அந்த பில்லராக நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாகவும் மகிழ்ச்சியாக இதுவாக இருக்கும். அண்ட் அவர் நெக்ஸ்ட் பேனலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராம் சுப்ரமணியம் சார். நமஸ்காரம் சார், how are you? Namaskaram, Hema madam. How are you? Fine, sir. Thank you so much. ஆக்சுவலாக 2 ராம் சார் இருக்காங்க இங்கே, ராம்குமார் சார் அண்ட் ராம் சுப்ரமணியம் சார். மிஸ்டர் ராம் சுப்ரமணியம் சார் பார்த்தீங்கன்னா 40+ years கேரியர் இன் செக்ரட்டரியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அண்ட் ஆஃப் ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபவுண்டட் பை நோபல் லாரேட் அண்ட் சர் சிவி ராமன். இப்போ நீங்கள் மியூசிக் ஒரு பேஷன் எடுத்து ஃபியூஷனாட்டிக்காவில் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணதே வந்து பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ஆக்சுவலி. அதுலேருந்து எப்படி உங்களுக்கு இந்த மியூசிக் ஒரு பேஷனாக எடுத்து பண்ணும்போது இதில் எப்படி உங்களால் பேனலிஸ்ட்டாக அழகாக உங்களால் சாதிக்க முடிஞ்சது? லைக் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு பியூட்டிஃபுல் லைன் எங்களுக்காக பாடினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் சிறப்பாக இருக்கும் ப்ரோக்ராம். கண்டிப்பா. रात कली एक ख्वाब में आई और गले का हार हुई. रात कली एक ख्वाब में आई और गले का हार हुई. सुबह को जब हम नींद से जागे आंखों में से चार हुई. रात कली एक ख्वाब में आई और गले का हार हुई. ஸோ நைஸ் சார். சார் எங்களுக்காக ஒரே ஒரு லைன் தமிழ் பாட்டும் பாடுங்க ப்ளீஸ். தமிழ் பாட்டு பாடிடலாமா? தமிழ் பாட்டில் வந்து நான் ஐ எம் ஆல்சோ இன்டு டிவோஷனல் டைப் ஆஃப் சிங்கிங். அதில் ஒன்று பாடிடுறேன். உனது நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் உருகுதே. உனது நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் உருகுதே. எனது மனம் நெகிழ்ந்திடவே இன்ப வெள்ளம் பெருகுதே. பாடி ஆடி பணிந்திடவே பரவசமே ஆகுதே. நீ ஆடி வரும் அழகை கண்டால் ஆனந்தம் பொங்குதே. உனது நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் உருகுதே. முருகா முருகா முருகா. ரொம்ப 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 மகிழ்ச்சி. அதாவது முருகர் வந்து இந்த பாட்டை கேட்டு உருகினாரோ எல்லாருமே உருகிட்டோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முருகனுடைய அருள் தான் அது. ஆமாம், அது கண்டிப்பாக அதில் மறுக்கவே முடியாது. அண்ட் நீங்களும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அண்ட் சொல்லுங்க சார், நீங்கள் வந்து எஸ் what is the best you like about Fusionatica and why? Well, I should begin with a preamble. முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது I was very hesitant to join any virtual platform. Okay. ஒரு hesitation இருந்தது. Okay. Then my cousin told me இல்ல இவன் வந்து ரொம்ப நல்லா பண்றா. There is informality with professionalism. Okay. A very nice combination. நீ ட்ரை பண்ணி பாருன்னார். Then I joined their Sendagit program. Okay. And then there was no looking back. The way Ram and Shiva conduct everything, ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, there is informality at the same time very perfect professionalism. அது ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்து ஒரு மாதிரி they create a sense of belonging. சும்மா ஏதோ வந்தோம் ஒரு பாட்டு பாடினோம் போயிட்டோம் இல்லாம இந்த கம்யூனிட்டிக்குள்ள there is a sense of belonging. நம்ம இந்த குரூப்ல இருக்கோம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாடி முடிச்ச உடனே மறுநாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அவர் பேசுறார். ஓகே.
அந்த மாதிரியான ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட், தட் இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் திங் ஃபார் மீ. Plus there is no competition. Everyone is their own competitor. The way they encourage people to come up with better performances each time, that is the best competition one can expect. Okay. Good, sir. So nice. Actually, ஒரு கிறிஸ்பா கிளியரா கடகடன்னு சொல்லிட்டீங்க. அண்ட் லைக் இந்த டிராவல்ல இந்த ஜேர்னில வந்து நீங்க வந்து முக்கியமா கத்துக்கிட்டதுன்னா அது என்னன்னு சொல்வீங்க? முதல்ல ரொம்ப கத்துக்கிறதுனா இன்னும் நிறைய கத்துக்கிறது இருக்குங்கிறது. இது வரைக்கும் கத்துக்கிறது ஒண்ணுமே இல்லை, இன்னும் நிறைய கத்துக்கணுங்கிறது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நான் முதல்ல வந்து இந்த சினிமா பாட்டு பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ஃபார்மலா கர்நாடிக் மியூசிக் கத்துக்கல. ஆனா கேள்வி ஞானத்துல கொஞ்சம் டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் பாடுவேன். இது பாடலாம் யோசிக்கும் போது இவரோட என்கரேஜ்மெண்ட் பார்த்து பாடலான்னு ஒரு ஆசை வந்தது. அந்த நவசந்தியா டைம் ப்ரோக்ராம் பண்ணினேன். அதனுடைய விளைவு தான் அடுத்தது FFPA ப்ரோக்ராம், அவர் 30 மினிட்ஸ் ப்ரோக்ராமும் பாடிட்டேன் நான். அதுல வந்து பீப்புள் லைக் பாரதி அண்ட் சோபா அந்த ஜால்ரா ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், ஹவு ஒன் கேன் எம்பலிஷ் அவர் ஓன் பர்ஃபார்மன்ஸ், அந்த ஜால்ரா ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்து என்கரேஜ் பண்ணினாங்க. அதனால அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே போக முடிஞ்சது. இட் இஸ் எ வெரி என்ஜாயபிள் ஜர்னி. குட் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன்ன்றதில் வந்து வச்சுட்டு ராம்குமார் சாருக்கே தெரியும், காம்படிஷன்ன்ற ஒரு ரவுண்ட் அப் வச்சுட்டு ரொம்ப பாவம் குட்டீஸுங்க சின்ன பசங்கள்லேருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்தராக பண்ணணுன்ற அந்த மோட்டிவேஷனே இல்லாமல் போயிடுறது. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வே ஆஃப் பிரிங்கிங் த டேலண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டு அவங்க வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் த டேலண்ட்ஸ். எஸ், thank you. Actually, I think you should also be a part of our WhatsApp group. Okay. அதாவது என்னன்னா நான் பாடினோம், நான் வந்து என்னோட பாட்டு நான் வந்து அந்த குரூப்ல போடுறேன் அப்படி கிடையாது. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் லைக் how Ram Subramanian encouraged about appreciated about Bharati and Shobha here. அது மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படி, அந்த இடத்துல அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயும் எவ்ரிபடி பிஹேவ்ஸ் த சேம் வே. ஓகே, எல்லாருமே வந்து they encourage everybody wants to be coming up. Everybody motivates each other. So இதான் one of our tagline also, everybody that follows. நல்லா இருக்கு அது பார்க்கறதுக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக நம்மளோட நெக்ஸ்ட் பேனலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கோகுல் கிருஷ்ணன் சார். இவரை பற்றி சொல்லணும்னா ஹீஸ் அ சீனியர் டைரக்டர் இன் அன் MNC. சார், நீங்களே இப்போ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க பிஃபோர் யூ ஷேரிங் ஃபியூ லைன்ஸ் அபவுட் ஃபியூஷனட்டிக்கா. உங்களோட பியூட்டிஃபுல் வாய்ஸ்ல எங்களுக்காக ஃபியூ லைன்ஸ் பாட முடியும்? பாடுறது கொஞ்சம் கஷ்டம், பிகாஸ் ஐ எம் நாட் அ சிங்கர் பை ப்ரொஃபஷன் ஆர் பை இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி ஐ எம் 22 years in the IT industry, working as a senior director. I got introduced to Ram Kumar quite late அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ நவசந்தியா ப்ரோக்ராம்ல எங்க வைஃப் பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சந்தியா கீத்ல ஒன்லி வைஃப் வாஸ் பார்ட்டிசிபேட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 seasons. ஸோ ராம் சுப்ரமணியன் சார் இப்போதான் சொன்னாரு காம்படிஷன் எதுவுமே கிடையாதுன்ட்டுன்னு. பட் ஐ வுட் ஆக்சுவலி கண்டெஸ்ட் தட், பிகாஸ் எங்க ஃபேமிலிலே இப்போ பொண்ணுக்கும் அம்மாக்கும் இப்போ காம்படிஷன் போயிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ 3rd seasonல வந்து எங்க வைஃப் வந்து சந்தியா கீத்ல பாடுறச்ச வைஃபோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு பொண்ணு சொல்லிட்டு நானும் பாடுறேன்ட்டுன்னு. So she sent a recording before my wife and Ram Kumar approved it. So இப்போ கான்ஸ்டன்டா 2 பேருக்கும் காம்படிஷன் பாயிண்ட் இருக்கும் வீட்ல. So my introduction to Ram Kumar was only through my family, right? And I primarily volunteered myself to help Ram in various ongoing activities, right? From an IT support, technical background support madri. That is my primary role here. So I've been helping RK to set a template for the Sandhya Geet programs, monitor the incoming videos for copyright, then other technical aspects like lighting seriarka, padra volume, background music la seriarka. Those kind of support is what I've been doing for RK. And what primarily attracted me towards this Fusionatica community is the very essence of the fact that there is no competition. People are singing without any monetary benefit, right? That's the primary idea over here. People just want a platform to project their talent, right? I grow and enhance their talent, right? And the kind of support that we have been
getting and giving to each other is actually phenomenal, right? Bharti madam aagட்டும், Shobha madam aagட்டும், RS இருக்கட்டும், இல்லை CK இருக்கட்டும், எல்லாருமே, right? They actually give you feedback. எந்த இடத்துல ஸ்ருதி கரெக்ட் பண்ணணும், எந்த இடத்துல பாடணும், those kind of feedback that has been very prompt, right? But more importantly, the feedback is given in a way that doesn't hurt your emotions and your self-esteem. That is very important. So as RS put it, it is informal, but yet at the same time very professional, right? So those were some of the things which attracted me, and actually volunteered RK to help him with some of the technical background work. And since then there has been no looking back. Every day there innovation வந்துட்டே இருக்கும். RK எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பார் every weekend. இது பண்ணலாமா கோகுல், அது பண்ணலாமா கோகுல், ஏதாவது ஐடியா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். Very active person. Hats off to his stamina and his dedication and sincerity. Both he and Shiva madam are phenomenal. Yes, very active personங்கிறது 100% உண்மை. பிகாஸ் நானும் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். அண்ட் கோகுல் சார், இப்போ இங்கே காம்படிஷன் கிடையாது, ஆனால் உங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒய்ஃபு டாட்டர் 2 பேருமே பாடுறாங்க. இப்போ வந்து யார் நல்லா பாடினாங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் யாருக்கு தெரியாம அது அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க. That's right. So now usually I leave it to the singer that gets the most feedback, right? So Zoom மூலமா YouTubeல ரிலே பண்றோம் நம்ம சந்தியாகித் ப்ரோக்ராம். அதுல viewers can actually post in their comment and feedback and appreciation, right? So now I try to keep it neutral, obviously, in the sense that the person who gets the most feedback and the most reviews is probably the winner for that particular show, right? That is why I'm trying to balance it. Illati ஒரு World War 10 நடக்கும் எங்க வீட்ல. I think I also help GK in making sure that 2 பேரும் ஒரே நாள் வந்து பண்ணாத பார்த்துட்டேன். Exactly. Hats off to that, right? Yes. That is true. So தமிழ் பிரிஸ் நேயர்களுக்கு வந்து இந்த ஃபியூஷனாட்டிக்கா பத்தி நீங்க அவங்க அந்த வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க கோகுல் சார்? Okay. One thing that நான் என்ன கத்துட்டேன்னா ஃபியூஷனாட்டிக்கா கம்யூனிட்டியில பிராக்டிஸ் வந்து நம்ம எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் அந்த பிராக்டிஸ் ஒன்று தேவைப்படுறது, ரைட்? அண்ட் பிராக்டிஸ் இஸ் சம்திங் தட் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். பிராக்டிஸ் சம்திங் தட் கிவ்ஸ் யூ த கான்ஃபிடன்ஸ், right? So that's definitely that people have to persevere in, right? In terms of being sincere, being practicing a lot, right? Not to be too overconfident. But more importantly, don't stick to your comfort factor of only singing one particular genre of music, right? Keep experimenting, keep trying to sing different languages or different genre of music, right? Because you may be low in one side of the music industry, you may be better in another aspect of music. So you just have to experiment and introspect to see which is probably a strong point. So from that perspective, don't be afraid to experiment. Don't be afraid to explore. Go beyond your boundaries. Don't set your own boundaries. Thank you so much for the beautiful அழகா சொன்னீங்க. And thank you so much. Thank you very much. Thank you very much. Thank you so much. Yes, thank you. So we Thank have you one so more. much. Thank you so We have much. met one more friend, Hema. Yes. Yes, absolutely. Absolutely. Thank you so Yes. much. Thank you so much. Thank you. Right. Yeah. Thank you. Thank you all. Thank you. Thank you, sir. Thank you.